Okay, next question பார்ப்போம். Who has been selected as the PETA India Person of the Year? சரிங்களா? ஸோ பேட்டானா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ். சரிங்களா? ஸோ அனிமல்ஸை வந்துட்டு நம்ம ஒழுங்கா ட்ரீட் பண்ணணும், க்ரூவல்ட்டியாக ட்ரீட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் தருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் இது. ஸோ நம்ம அனிமல்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன ஆர்கனைசேஷன் பேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்கனைசேஷனோட பர்சன் ஆஃப் தி இயர் வந்துட்டு யாரை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? சோனாக்ஷி சின்ஹா. சரிங்களா? இவங்க தான் சோனாக்ஷி சின்ஹா. இவங்கள தான் வந்துட்டு இந்த பர்சன் ஆஃப் தி இயர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ஃபுட்பால் டீம் வந்து FIFA வேர்ல்ட் கப்? FIFA வேர்ல்ட் கப் 2022 டைட்டில் வின்னர் யாரு? அர்ஜென்டினா. சரிங்களா? ஸோ மெஸ்ஸி இருக்காங்க, அவங்க டீம் தான் வந்துட்டு அர்ஜென்டினா. இவங்க தான் வந்துட்டு டைட்டில் வின் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி 2023 ரேங்கிங் வேர்ல்டு ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? அர்ஜென்டினா. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 2022 கேட்டாங்கன்னா, லாஸ்ட் இயர் கேட்டாங்கன்னா பிரேசில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல இருந்தாங்க. சரிங்களா? நம்ம இந்தியா வந்துட்டு எத்தனை பொசிஷன்ல இருக்காங்க? 101. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் இந்தியன் பியூட்டி ஹஸ் வான் தி மிஸ்ஸஸ் வேர்ல்ட் 2022 கான்டெஸ்ட்? ஸோ 2022 கான்டெஸ்டோட மிஸ்ஸஸ் வேர்ல்ட் வந்துட்டு யாரு? சர்கம் கௌஷல். நெக்ஸ்ட், த கவர்மெண்ட் ஆஃப் விச் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் ஹஸ் இம்போஸ்ட் லைஃப் டைம் பேன் ஆன் யூத் ஸ்மோக்கிங்? ஒரு கண்ட்ரில வந்துட்டு யூத் ஸ்மோக்கிங்கை வந்துட்டு லைஃப் டைம் பேனா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த கண்ட்ரின்னு பார்த்தோன்னா நியூசிலாந்து. சரிங்களா? ஸோ நியூசிலாந்து தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? யூத் ஸ்மோக்கிங் வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க, லைஃப் டைம் பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹூ ஹஸ் பிகம் தி உமன்ஸ் ஏர் பிஸ்டல் நேஷனல் சாம்பியன்? ஏர் பிஸ்டல்னா அது கன் இருக்கும்ல, இந்த கன்ல ஏர் பிஸ்டல்ல வந்துட்டு ஷூட்டிங் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுதான் வந்துட்டு சொல்றாங்க. உமன் கேட்டகரியில வந்துட்டு யார் வந்துட்டு சாம்பியன்ஷிப் வந்துட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருன்னா திவ்யா டிஎஸ். சரிங்களா? ஸோ திவ்யா டிஎஸ் தான் வந்துட்டு என்னது ஏர் பிஸ்டல்னு வந்துட்டு உமனோட சாம்பியன். சரிங்களா? நெக்ஸ்ட், ரீசென்ட்லி ஹூ ஹஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன்? டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷனோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு? தி மேகனா அலாவத். சரிங்களா? ஸோ மேகனா அலாவத் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட், மேகனா அலாவத். நெக்ஸ்ட், விச் இந்தியன் ஆரிஜின் உமன் ஹஸ் பின் ரீசென்ட்லி பிகம் தி ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்? ஸோ ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு யூஎஸ்ல நியூயார்க்ல இருக்கு. அந்த நியூ பேங்கோட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாரு? உமன் வைஸ் பிரசிடென்ட் சுஷ்மிதா சுக்லா. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்துட்டு சுஷ்மிதா சுக்லா, இவங்க வந்துட்டு பிரசிடென்ட். நெக்ஸ்ட், வென் இஸ் தி இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட்டட்? ஸோ நம்ம ஹியூமன் ரைட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு நம்ம எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணுவாங்க. எந்த டேன்னு பார்த்தீங்கன்னா 10th டிசம்பர் நம்ம வந்துட்டு என்னது இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி டிசம்பர் 1 வந்துட்டு நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணோம்? எய்ட்ஸ் டே. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிசம்பர் வந்துட்டு எதுக்கு? எய்ட்ஸ் டே. சரிங்களா? ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், விச் கிரிக்கெட் டீம் ஹாஸ் வான் தி டைட்டில் ஆஃப் விஜய் ஹசாரே ட்ராஃபி? சரிங்களா? ஸோ விஜய் ஹசாரே ட்ராஃபி வந்துட்டு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்டது. இந்த டைட்டில் வந்துட்டு ரீசெண்டாக யார் ஜெயிச்சாங்க? சௌராஷ்டிரா டீம். சரிங்களா? ஸோ சௌராஷ்டிரா டீம் தான் வந்துட்டு விஜய் ஹசாரே ட்ராஃபி வந்துட்டு வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட், விச் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியா ஹஸ் பின் ரேங்க்ட் அமாங் தி டாப் 10 வேர்ல்டு ரீஸ்டோரேஷன் ஃபிளாக்ஷிப் பை தி யுனைடெட் நேஷன்ஸ்? யுனைடெட் நேஷன் வந்துட்டு வேர்ல்டு லெவலில் வந்துட்டு ஸ்கீம்ஸை வந்துட்டு ரேங்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருந்துட்டு டாப் 10ல் வந்துட்டு எந்த ஸ்கீம் வந்துட்டு ரேங்கிங்கில் இருக்குன்னு பார்த்தோன்னா நமாமி கங்கா. ஸோ நம்ம கங்கா வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான நம்ம இனிஷியேட்டிவ் பண்ணுறோம்ல, இந்த ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணோம்ல, ஸோ அந்த லான்ச் தான் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, வேர்ல்டு லெவலில் வந்துட்டு அந்த டாப் 10 ஸ்கீமில் வந்துட்டு அது இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஏர்லைன் ஹஸ் ரீசென்ட்லி வான் தி சேஃப்டி பெர்ஃபார்மர் ஆஃப் தி இயர்? ஸோ ஒரு ஏர்லைன்ஸ் வந்துட்டு சேஃப்டி இதில் வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வாங்கினாங்க. யாருன்னு பார்த்தோன்னா ஸ்பைஸ் ஜெட். இந்த ஏர்லைன்ஸ் தான் வந்துட்டு என்னது சேஃப்டி இதில் வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வந்துட்டு இந்த இயர் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட், ரீசென்ட்லி இந்தியாஸ் கண்டக்டட் தி அனதர் சக்ஸஸ்ஃபுல் பேலிஸ்டிக் மிசைல் அக்னி 5 வந்துட்டு ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணாங்க. சரிங்களா? இந்த அக்னி 5 ரேஞ்ச் வந்துட்டு என்னது? இது வந்துட்டு மிசைல். சரிங்களா? இந்த மிசைல் வந்துட்டு ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணாங்க நம்ம இந்தியாவில். இதோட ரேஞ்ச் ஆஃப் கிலோமீட்டர், அது எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் அது போகும்னு பார்த்தோன்னா 5000 to 5500. சரிங்களா? ஸோ 5000 to 5500 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மிசைல் வந்துட்டு போய் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடும். நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் உமன் போலீஸ் கமிஷனர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்? உத்தரப்பிரதேஷோட ஃபர்ஸ்ட் உமன் கமிஷனர் யாரு? லக்ஷ்மி சிங். ஸோ லக்ஷ்மி சிங் தான் வந்துட்டு என்னது உத்தரப்பிரதேஷோட ஃபர்ஸ்ட் உமன் போலீஸ் கமிஷனர். Next, which foundation day has the border security force celebrated on 1st December? 1st December வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு BSF, ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்துட்டு அவங்களோட டேவா, ஃபவுண்டேஷன் டேவா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அவங்களோட எத்தனாவது ஃபவுண்டேஷன் டே?
58th ஃபவுண்டேஷன் டே. ஸோ 58th ஃபவுண்டேஷன் டே ஃபார் பிஎஸ்எஃப். ஓகேங்களா? இன்னைக்கு 1 டிசம்பர். 1 டிசம்பர்ல ஓகேங்களா? நெக்ஸ்ட் who has become the first woman president of Indian Olympic Association. ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இந்தியாவில இருந்து இருப்பாங்க. ஸோ இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ யார் வந்துட்டு செலக்ட் ஆயிருக்காங்க பிரசிடென்டா? பிடி உஷா. சரிங்களா? நெக்ஸ்ட் விச் கண்ட்ரிஸ் டென்னிஸ் டீம் ஹஸ் வான் தி டேவிஸ் கப். ஸோ டேவிஸ் கப் இருக்கும்ல, இதுவும் வந்துட்டு டென்னிஸ் ரிலேட்டட் கப் தான். இந்த கப்பை வந்துட்டு டேவிஸ் கப் வந்துட்டு ரீசெண்டாக யார் வந்துட்டு சாம்பியன்ஷிப்? கனடா டீம். சரிங்களா? ஸோ கனடா தான் வந்துட்டு யாரு டேவிஸ் கப்போட சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட் அன்வர் இப்ராஹிம் ஹஸ் பிகம் தி நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் ஏஷியன் கண்ட்ரி. அன்வர் இப்ராஹிம் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரின்னு கேட்குறாங்க. எந்த கண்ட்ரி? மலேசியா. ஸோ மலேசியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? அன்வர் இப்ராஹிம். Next, recently the Union Sports Minister launched the logo of 5th Khelo India Youth Games 2022. In which state these games will be organized? So 5th Khelo India University Games வந்துட்டு எந்த ஸ்டேட்ல வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க? மத்திய பிரதேஷ். சரிங்களா? ஸோ மத்திய பிரதேஷ். இதோட மேஸ்காட் கேட்பாங்க. மேஸ்காட் என்னது? ஆஷா அண்ட் மோக்லி. சரிங்களா? நெக்ஸ்ட் விச் ஆர்கனைசேஷன் ஹஸ் ரீசென்ட்லி செட் அப் தி சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் செட்டில்மெண்ட். ரீசெண்டாக வந்துட்டு சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்ட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா நம்ம கஸ்டம் டிபார்ட்மெண்ட். இந்த ஹார்பர் ஏர்போர்ட்லலாம் கஸ்டம் ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்துட்டு சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் செட்டில்மெண்ட் கமிஷன் வந்துட்டு ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்துட்டு சிபிஐசி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டைரக்ட் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் விச் யூனியன் மினிஸ்டர் ஹஸ் லான்ச் தி ரைட் டு ரிப்பேர் போர்ட்டல். ஸோ ரைட் டு ரிப்பேர் போர்ட்டல் சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட் டு ரிப்பேர்னா இப்போ செல்போன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆப்பிள் கம்பெனிக்கு ஆப்பிள் ஷோரூமில் போய் தான் நம்மளால ரிப்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி சாம்சங்னா சாம்சங் ஷோரூமில் மட்டும்தான் ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ சரிங்களா? இதை பிரேக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எந்த கம்பெனி அதாவது ஜென்ரலா நீங்க வந்துட்டு எல்லா கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு நீங்க ரிப்பேர் பண்ற மாரி, உங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த சாம்சங், ஆப்பிள் எல்லாமே வந்துட்டு எல்லாருக்குமே நாங்க பார்ட்ஸ் தரோம். ஸோ எங்க எல்லா பிளேஸ்லயுமே வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நீங்க ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஸ்டோர் தான் வரணும். எங்க ஸ்டோர்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டிஷன் போடல. ஸோ அந்த மாரி வந்துட்டு ஒரு போர்ட்டல் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட் டூ ரிப்பேர். ஸோ எவ்ரிவேர். இது லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பியூஷ் கோயல். சரிங்களா? பியூஷ் கோயல் தான் வந்துட்டு லான்ச் பண்ணாரு. நெக்ஸ்ட் after whom has the International Space Registry named a star. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரிஜிஸ்ட்ரி வந்துட்டு நம்ம இந்தியன் ஒருத்தர் பேர் மேலே வந்துட்டு ஒரு ஸ்டாரை வந்துட்டு நேம் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். இவர் பேர் வந்துட்டு ஒரு ஸ்டாருக்கு வந்துட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் who has been sworn in as the PM of நேபாள். நேபாளோட பிரைம் மினிஸ்டர் யாரு? புஷ்பா கமல் தால் பிரச்சந்த். ஸோ யூஸ்வலாக பிரச்சந்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. ஸோ கொஷின் ஆப்ஷனில் இது மட்டும் கூட வரலாம். சரிங்களா? இதோட ஃபுல் பேர் புஷ்பா கமல் தால். நெக்ஸ்ட் விச் பிரெஞ்ச் ஃபுட்பாலர் ஹேஸ் அனௌன்ஸ்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் தி இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஆன் இட்ஸ் 35th பர்த்டே. ரீசெண்டாக வந்துட்டு பிரெஞ்ச் ஃபுட்பாலர் வந்துட்டு ரிட்டையர் பண்ணிட்டார். அவர் பேர் என்ன? கரீம் பென்ஜமின். சரிங்களா? ஸோ கரீம் பென்ஜமா. சரிங்களா? ஸோ இவர் தான் வந்துட்டு என்னது ரிட்டையர் ஆயிட்டுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆன் இஸ் பர்த்டே. நெக்ஸ்ட் which state union territory has the highest source under the recently released social progress index. சரிங்களா? ஸோ சோஷல்லையா வந்துட்டு எந்த ஸ்டேட் வந்துட்டு நல்லா ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதுச்சேரி. சரிங்களா? ஸோ புதுச்சேரி தான் வந்துட்டு என்னது சோஷியலி ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்டா வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? லீஸ்ட் ப்ராக்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீகார் அண்ட் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் அண்ட் பீகார் வந்துட்டு சோஷியலி ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ்ல வந்துட்டு கடைசியில் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் தி 5th ஸ்கார்பியன் சப்மரைன் இண்டக்டட் இன்டு தி இந்தியன் நேவி. சப்மரைன் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஃபிஃப்த் சப்மரைன் வந்துட்டு இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ அந்த சப்மரைனோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஐஎன்எஸ் வகீர். சரிங்களா? ஸோ ஐஎன்எஸ் வகீர் இதுதான் வந்துட்டு அந்த 5th ஸ்கார்பியன் சப்மரைன் ஐஎன்எஸ் வகீர். நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஹஸ் ரீசென்ட்லி அப்ரூவ்டு தி வேர்ஹவுசிங் அண்ட் லாஜிஸ்டிக் பாலிசி. ஸோ வேர்ஹவுஸ் அண்ட் லாஜிஸ்டிக் பாலிசின்னு வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஸ்டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த பாலிசி வந்துட்டு எந்த ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? ஸோ உத்தரப்பிரதேஷில் என்ன பண்ணாங்க, வேர்ஹவுஸ் அண்ட் லாஜிஸ்டிக் பாலிசி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் விச் இந்தியன் ரெஸ்லர் ஹஸ் பீன் நாமினேட்டட் ஃபார் தி யுனைடெட் வேர்ல்டு ரெஸ்லிங் ரைசிங் ஸ்டார் ஆஃப் தி இயர்.
ஸோ வேர்ல்டு லெவலில் ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் வந்துட்டு அவார்டு வந்துட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? அந்திம் பங்கல். சரிங்களா? டி ஆப்ஷன் டி அந்திம் பங்கலுக்கு தான் வந்துட்டு ரைசிங் ஸ்டார் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. விச் ஸ்டேட் ஹஸ் ரீசென்ட்லி கிவன் இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் டு இட்ஸ் டூரிசம் செக்டர். ஸோ நம்ம டூரிசம் செக்டர் இருக்குல்ல, அந்த டூரிசம் செக்டருக்கு வந்துட்டு அது ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. எந்த ஸ்டேட்டோட டூரிசம்க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா அசாம். ஸோ அசாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரி லெவல் வந்துட்டு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம டீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கேருந்து நமக்கு நிறைய கிடைக்கும்? அசாமில் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால இப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீ வந்துட்டு என்ன, அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி தானே, டீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அதனால அசாமோட ஸ்டேட் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? டூரிசம்க்கு இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், த சாங் நாட்டு நாட்டு ஃப்ரம் தி பிளாக் பஸ்டர் ஃபிலிம் ஆர்ஆர் ஹஸ் பீன் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் தி ஆஸ்கார் 2023. ஹூ இஸ் தி கம்போசர்? இந்த ட்ரிபிள் ஆர் சாங் நம்ம ஆஸ்கார் வாங்கணும்ல, அதோட கம்போசர் வந்துட்டு யாரு? எம்எம் கீரவாணி. சரிங்களா? ஸோ எம்எம் கீரவாணி தான் வந்துட்டு யாரு? கம்போசர் ஆஃப் தி சாங். நெக்ஸ்ட், விச் இந்தியன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஹஸ் பீன் நாமினேட்டட் இன் தி டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரி? ஸோ டாக்குமெண்ட்ரி கேட்டகரியில் வந்துட்டு எந்த ஃபிலிம் வந்துட்டு நாமினேட் ஆயிருக்கு? த எலிஃபண்ட் விஸ்பர்ஸ். நெக்ஸ்ட், விச் அத்லட் ஹஸ் பீன் நாமினேட்டட் டு தி வைஸ் சேர்மன் பேனல் இன் ராஜ்யசபா? நம்ம ராஜ்யசபாலாம் வந்துட்டு வைஸ் சேர்மனாக வந்துட்டு யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க? பிடி உஷா. இவங்க யாரு? ரன்னர். சரிங்களா? ஸோ ரன்னர், ரன்னிங் ரேஸ் போடுறவங்க இவங்க தான். சரிங்களா? ஸோ பிடி உஷா வந்துட்டு என்ன நாமினேட் பண்ணியிருக்காங்க? வைஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட வைஸ் சேர்மனாக வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஷிப் ஆஃப் தி ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் ப்ராஜெக்ட் லான்ச் பை இந்தியன் நேவி? ஸோ இந்தியன் நேவி வந்துட்டு ஒன்று ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஆன்டி சப்மரீன்னா இது வந்துட்டு முழுகவே முழுகாது. ஸோ இதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அர்னால். ஐஎன்எஸ் அர்னால் வந்துட்டு என்னது? ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். ஓகேங்களா? லான்ச் பை இந்தியன் நேவி. ஐஎன்எஸ் அர்னால். Next, recently, Jyotindra Scindia has launched the country's first green steel brand. What is the name? ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஸ்டீல் பிராண்ட் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன். ஓகேங்களா? ஸோ கிரீன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அதாவது பொல்யூஷன் எதுவும் இல்லாமல் நேச்சுரலாக வந்துட்டு அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ கம்மி லெவலில் பொல்யூஷன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டீல் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டீலோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா கல்யாணி ஃபெரஸ்டா. சரிங்களா? ஸோ கல்யாணி ஃபெரஸ்டா. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்கன்னா, ஃபெரஸ்னா என்னது? அயனா. நம்ம கெமிக்கல் நேம் என்னது? ஃபெரஸ்னா என்னது? அயனா. அயன் ஸ்டீல் எல்லாமே வந்துட்டு இது தானே, ஒரே மெட்டீரியல் தானே. ஸோ அதனால கல்யாணி ஃபெரஸ்டா. ஃபெரஸ்டா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு என்னது? ஃபர்ஸ்ட் கிரீன் ஸ்டீல் பிராண்ட் இன் இந்தியா. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி இஸ் த ஒன்லி யூனிவர்சிட்டி இன் இந்தியா டு கெட் ஏ கிரேட் பை என்ஆக்? நேஷனல் அக்ரிடேஷன் வந்துட்டு தருவாங்க. ஒரு ஒரு காலேஜுக்கும் கிரேட்ஸ் தருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ கிரேட் வந்துட்டு ரீசெண்டாக எந்த யூனிவர்சிட்டி கிடைச்சது பார்த்தீங்கன்னா குரு நானக் தேவ் யூனிவர்சிட்டி. ஸோ குரு நானக் தேவ் யூனிவர்சிட்டி தான் வந்துட்டு என்னது? ஒன்லி யூனிவர்சிட்டி இந்தியா டு கெட் ஏ கிரேட் சர்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட், விச் அவார்ட் ஹஸ் பீன் ஒன் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் டிஜிட்டல் இந்தியா? டிஜிட்டல் இந்தியா அவார்ட்ஸில் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவார்டு கொடுத்துட்டாங்க. என்ன அவார்டு? பிளாட்டினம் ஐகான் அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் இந்தியா அவார்ட்ஸில். நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி ஹஸ் லான்ச் தி குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டு ப்ரமோட் தி அக்கௌண்டபிலிட்டி ஃபார் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் பீஸ் கீப்பர்ஸ்? ஸோ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து. ஸோ இது வந்துட்டு எந்த கண்ட்ரி வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா நம்ம இந்தியா தான். சரிங்களா? ஸோ இந்த இந்தியா தான் வந்துட்டு என்னது? குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கமிட்டி வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டு ப்ரொமோட் என்னது? பீஸ் கீப்பர்ஸ். ஸோ நம்ம வேர்ல்டு லெவலில் எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எந்த இதுவும் வாரம் வரகமாக இருக்கிறதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு யார் ஆரம்பிச்சிருக்கா? இந்தியா. வேர் வில் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் G20 ஃபினான்ஸ் டாஸ்க் அஜெண்டா அண்டர் G20 பிரசிடென்டி? ஸோ G20ல அண்டர் ஃபினான்ஸ் ட்ராக் வந்துட்டு அஜெண்டா வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சு? பெங்களூரில் தான். சரிங்களா தான்? ஸோ டிஸ்கஷன் ரிகார்டிங் ஃபினான்ஸ் ட்ராக் அஜெண்டா வந்துட்டு எங்கே நடந்தது? பெங்களூரில் தான் நடந்தது. நெக்ஸ்ட், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கேட்வே இன் இந்தியா டு சப்போர்ட் கிரெடிட் கார்ட்ஸ்? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த பேமெண்ட் கேட்வே இருக்குல்ல, ரேசர் பே, இந்த மாதிரி நிறைய கேட்வே இருக்குது, பேடிஎம், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதில் வந்துட்டு ரீசெண்டாக கிரெடிட் கார்ட்ஸும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? ரேசர் பே. சரிங்களா? ஸோ ரேசர் பே தான் வந்துட்டு என்னது? ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கேட்வே இன் இந்தியா டு சப்போர்ட் கிரெடிட் கார்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட், which organization has released the report climate investment opportunities in India's schooling sector? So climate investment opportunity in India's schooling sectorல வந்துட்டு
ரிப்போர்ட் வந்துட்டு ஒண்ணு ஜெனரேட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் வந்துட்டு யாரு குடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பேங்க் சரிங்களா? ஸோ வேர்ல்ட் பேங்க் தான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்ட வந்துட்டு ஜெனரேட் பண்ணும். கிளைமேட் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ கிளைமேட் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏர் கண்டிஷனரு, கூலர்ஸு, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இது கீழ தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு அண்டர் கூலிங் செக்டார் கீழ தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த கூலிங் செக்டார்ல வந்துட்டு நம்ம இந்தியால வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ப இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் பேங்க் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் மாரி ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் டாப்ட் தி ஃபோர்ப்ஸ் 2022 லிஸ்ட் ஆஃப் தி 100 மோஸ்ட் பவர்ஃபுல். ஸோ ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டு 100 மோஸ்ட் பவர்ஃபுல்ல ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் டி உர்சுவல் வான் டெர் லியன். சரிங்களா? ஸோ வான் டெர் லியன் வந்துட்டு என்னவா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. டாப் ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் சிட்டி ஆஃப் இந்தியா ஹஸ் பீன் செலக்டட் டு ஹோஸ்ட் அண்டர் 20 சைக்கிள் அண்டர் 20 சைக்கிள் வந்துட்டு G20ல வந்துட்டு நெறைய கமிட்டி மீட்டிங்ஸ் நடந்ததுல, அதுல அண்டர் 20 சைக்கிள்ன்ற மீட்டிங் வந்துட்டு எந்த இடத்துல நடந்துச்சு? அகமதாபாத், குஜராத். சரிங்களா? அகமதாபாத், குஜராத்ல என்ன நடந்துச்சு? அண்டர் 20 சைக்கிள் வந்துட்டு நடந்துச்சு மீட்டிங். நெக்ஸ்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் தி P-15B ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் இண்டக்டட் இன்டு தி இந்தியன் ஆர்மி. இதுதான் வந்துட்டு P-15B ஸ்டெல்த் கைடட் மிசைல். ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐஎன்எஸ் மர்மகோ. சரிங்களா? ஸோ ஐஎன்எஸ் மர்மகோ தான் வந்துட்டு என்னது? இதுதான் வந்துட்டு என்னது? P-51B ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் ஹானர்ட் வித் தி கோல்டன் பால் அவார்ட். ஸோ கோல்டன் பால் அவார்ட் FIFA வேர்ல்ட் கப்ல யாருக்கு கிடைச்சது? லியோனல் மெஸ்ஸிக்கு தான் வந்துட்டு கோல்டன் பால் அவார்ட் வந்துட்டு கிடைச்சது. நெக்ஸ்ட் இன் விச் சிட்டி த நேஷனல் அனிமல் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டி ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச். ஸோ அனிமல் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டி ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச் வந்துட்டு அது வந்து சென்டர் வந்துட்டு ரீசெண்டா ஓப்பன் பண்ணாங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத். சரிங்களா? ஸோ அனிமல் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டி ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச் எங்க? ஹைதராபாத்ல. நெக்ஸ்ட் இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா எக்ஸசைஸ் கசிந்த் 2022 வாஸ் ஆர்கனைஸ்ட் பை தி ஆர்மிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கஜகிஸ்தான். கசின்னா பாருங்க, கேனா கஜகிஸ்தான், கேஏசட்னா ஐஎன்டினா இந்தியா. ஸோ கஜகிஸ்தான், இந்தியா ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸசைஸ் வந்துட்டு ரீசெண்டாக எந்த இடத்துல நடந்துச்சு? மேகாலயால வந்துட்டு நடந்துச்சு. மேகாலயா. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவோட நார்த் ஈஸ்ட்ல ஒரு ஸ்டேட் இது மேகாலயா. நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் வான் தி டைட்டில் ஆஃப் பிசிசி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஆஃப் தி இயர். சரிங்களா? ஸோ பிசிசி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஆஃப் இயர் வந்துட்டு ரீசெண்டாக யார் வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்கா? பெத் மேட். ஸோ பெத் மேட் வந்துட்டு என்ன வாங்கியிருக்காங்க? பிசிசி ஸ்போர்ட் பர்சனாலிட்டி ஆஃப் தி இயர் உமன்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் இன் விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை ரிசர்வ் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கைனா அந்த ஸ்கைல அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்காக ஒரு ரிசர்வ் மாதிரி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, எந்த யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா லடாக்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி ஹாஸ் பீன் த்ரோன் அவுட் ஆஃப் தி யூஎன் உமன் குரூப். யுனைடெட் நேஷன் உமன் குரூப்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? வேர்ல்டு லெவல்ல அதுலேருந்து ஒரு கண்ட்ரியை வந்துட்டு ரீசெண்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எந்த கண்ட்ரி? ஈரான். சரிங்களா? ஸோ ஈரானை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? அதுல இருந்து தூக்கிட்டாங்க யூஎன் உமன் குரூப்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட் who has been elected as the next chief scientist of WHO. சரிங்களா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட நெக்ஸ்ட் சீஃப் சயின்டிஸ்ட் வந்துட்டு யாரு? ஆப்ஷன் சி டாக்டர் ஜெர்மி ஃபார். சரிங்களா? ஜெர்மி ஃபராரார். சரிங்களா? ஸோ இவர் தான் வந்துட்டு என்னது? சீஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் WHO. நெக்ஸ்ட் பை ஹூம் ஹாஸ் தி இன்டர்நேஷனல் கிளைமேட் கிளப் ஹாஸ் பீன் ஸ்டார்டட். இன்டர்நேஷனல் கிளைமேட் கிளப்ன்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? G7 கண்ட்ரிஸ். அந்த G7 கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து இன்டர்நேஷனல் கிளைமேட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் லான்ச் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாஸ் செக்மெண்ட் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் கார்டு. ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபியூல் கார்னா வந்துட்டு இந்த எத்தனால் இருக்குல்ல, எத்தனால்ல வந்துட்டு இந்த கார் வந்துட்டு ரன் ஆகும். சரிங்களா? நார்மல் பெட்ரோல் டீசல் எல்லாம் ரன் ஆகாது. இந்த எத்தனால் ஃபியூலை வச்சுட்டு கார் வந்துட்டு ரன் ஆகுற மாதிரி வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு யார் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க? மாருதி சுசுகி அவங்க தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளெக்ஸ் ஃபியூல் கார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் விச் இந்தியன் கிரிக்கெட்டர் ஹாஸ் ரீசென்ட்லி broken தி ரெக்கார்ட் ஆஃப் கிறிஸ் கெயில் டு ஸ்கோர் ஃபாஸ்டஸ்ட் 200 ரன்ஸ் இன் ஓடிஐ. ஸோ ஃபாஸ்டஸ்ட் 200 ரன்ஸ் இன் ஓடிஐ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு யார் ஸ்கோர் பண்ணியிருக்கா? இஷான் கிஷான். சரிங்களா? இஷான் கிஷான் தான் வந்துட்டு என்னது ஃபாஸ்டஸ்ட் 200 ரன்ஸ் இன் ஓடிஐ இன்னிங்ஸ். நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் வான் தி டைட்டில் ஆஃப் பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர். ஸோ பிபிசி வந்துட்டு வேர்ல்டு லெவலில் ரீசெண்டாக பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இந்தியா லெவலில் ஸ்போர்ட்ஸ் உமன் வந்துட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சி மீராபாய் சானு. ஸோ இவங்களுக்கு தான் வந்துட்டு என்னது பிபிசி வந்துட்டு இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வித் விச் கண்ட்ரி இந்தியா சைன்ட்
ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆன் மைக்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி. ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆவாங்கல்ல, மைக்ரேட் ஆகி மூவ் ஆகுவாங்கல்ல. ஸோ இது வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் போயிட்டு வரணுன்றதுக்காக ஒரு கண்ட்ரி கூட டிக்ளரேஷன் மாரி சைன் பண்ணிட்டாங்க. எந்த கண்ட்ரி? ஃபின்லாண்ட் கண்ட்ரி கூட. சரிங்களா? ஃபின்லாண்ட் கண்ட்ரி கூட மைக்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி வந்துட்டு சைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ஹஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு லான்ச் இட்ஸ் ஓன் கிளைமேட் சேஞ்ச் மிஷன். ஸோ கிளைமேட் சேஞ்ச் மிஷன் வந்துட்டு ரீசெண்டா நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஸ்டேட் வந்துட்டு அவங்களே லான்ச் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்டேட்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு. நெக்ஸ்ட், விச் பிளேயர் ஹஸ் வான் கோல்டு இன் உமன்ஸ் ஏர் பிஸ்டல். ஸோ கோல்டு வந்துட்டு ஏர் பிஸ்டலில் வந்துட்டு உமன் கேட்டகரியில் வந்துட்டு யார் வாங்கியிருக்காங்க? திவ்யா டிஎஸ். சரிங்களா? அந்த திவ்யா டிஎஸ் தான் வந்துட்டு இந்த கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஆஃப்டர் ஹூம் இஸ் த மோப்பா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் கோவா நேம்டு. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு கோவாவில் ஒரு ஏர்போர்ட்டை வந்துட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. அந்த ஏர்போர்ட் நேம் பேர் மோப்பா இன்டர்நேஷனல். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்துட்டு பழைய நேம். இப்போ நியூ நேம் வந்துட்டு என்னது? மனோகர் பாரிக்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹூ ஹஸ் பிகம் தி 18th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத். குஜராத்தோட இப்போ நியூ சீஃப் மினிஸ்டர் யாரு? பூபேந்திர பட்டேல். சரிங்களா? ஸோ இவர் தான் பூபேந்திர பட்டேல். இவர் தான் வந்துட்டு என்னது? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் 18th பூபேந்திர பட்டேல். நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி ஹஸ் லான்ச் தி ஃபர்ஸ்ட் அரப் மேட் லூனார் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ ஒரு அரப் கண்ட்ரி வந்துட்டு லூனார் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணாங்க. எந்த கண்ட்ரி? யார் அவங்க? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுஏஇ தான் வந்துட்டு என்னது? ஃபர்ஸ்ட் லூனார் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துட்டு அரப் கண்ட்ரியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், விச் வேர்ட் ஹேஸ் வான் தி ஆக்ஸ்ஃபோர்ட் வேர்ட் ஆஃப் தி இயர். ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி இருக்குல்ல, ஸோ அவங்க வந்துட்டு வேர்ட் ஆஃப் தி இயர் வந்துட்டு ஒரு வேர்டை வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2022 அப்போ எந்த வேர்டு வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க? கோப்ளின் மோட். சரிங்களா? ஸோ கோப்ளின் மோட் தான் வந்துட்டு என்னது? வேர்ட் ஆஃப் தி இயர். நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ் தி ஃபர்ஸ்ட் திவ்யாங் டிபார்ட்மெண்ட் இன் இந்தியா. திவ்யாங் டிபார்ட்மெண்ட்னா இப்போ நம்ம காலு, கை அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அவங்களெல்லாம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். அந்த டிசபிலிட்டிஸ்லாம் எல்லாரும் அவங்கள பற்றி அவங்கள மெயின்டைன் பண்ண, அவங்கள பார்த்துக்க, அவங்களுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் எதனா வந்தால் கரெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு போய் சேருதா எல்லாம் மெயின்டைன் பண்ண திவ்யாங் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் என்ன பண்ணிட்டாங்க? திவ்யாங் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் பீன் சூசன் ஆஸ் தி பர்சன் ஆஃப் தி இயர் 22. டைம்ஸ் மேகசினோட 2022 பர்சன் ஆஃப் தி இயர் வந்துட்டு யாரு? வால்டிமிர் ஜெலன்ஸ்கி. ஸோ இவர் தான் வந்துட்டு யார்? உக்ரைன் வார் நடந்துச்சுல, ஸோ அதோட வந்துட்டு பிரசிடென்ட் இவர் தான். சரிங்களா? வால்டிமிர் ஜெலன்ஸ்கி. ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஹூ ஹாஸ் பீன் ஸ்வான் இன் அஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் பெரு. பெருவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் யாரு? டியானா பொலுவார்டே. சரிங்களா? ஸோ டியானா பொலுவார்டே தான் வந்துட்டு யாரு? ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் பெரு. நீங்கள் டியானான்னு ஞாபகம் வச்சுங்க. டியானா வந்துட்டு யாரு? ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் பெரு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் தி வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட். ஸோ வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட்டில் நம்ம இந்தியாவோட ரேங்க் என்னது? 87th ரேங்க் நம்ம. சரிங்களா? நம்ம இந்தியாவோட ரேங்க் வந்து 87th. நெக்ஸ்ட், வேர் ஆஸ் தி 9th வேர்ல்டு ஆயுர்வேதிக் காங்கிரஸ். ஸோ வேர்ல்டு ஆயுர்வேதிக் காங்கிரஸ் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு நடத்துனாங்க. எந்த இடத்துல நடத்துனாங்க பார்த்தீங்கன்னா கோவாவில். சரிங்களா? கோவாவில் தான் வந்துட்டு இந்த வேர்ல்டு 9th ஆயுர்வேதிக் காங்கிரஸ் வந்துட்டு நடந்துச்சு. ஹூ ஹாஸ் வான் தி சில்வர் மெடல் இன் வெயிட் லிஃப்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2022 ஹெல்ட் இன் கொலம்பியா. ஸோ கொலம்பியாவில் நடந்த வெயிட் லிஃப்டிங் சாம்பியனில் வந்துட்டு யார் வந்துட்டு வின் ஆயிருக்காங்க? மீராபாய் சானு. இவங்க தான் வந்துட்டு என்னது? வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2022 சில்வர் மெடல் வின்னர். நெக்ஸ்ட், வேர்ல்ட் பேங்க் வில் ப்ரொவைட் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் ஆஃப் 250 million டு விச் கண்ட்ரி ஃபார் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டுக்காக 250 million வந்துட்டு தராங்க வேர்ல்ட் பேங்க். எந்த கண்ட்ரிக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா பங்களாதேஷ் கண்ட்ரிக்கு. சரிங்களா? 250 million ஃபார் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பங்களாதேஷ். நெக்ஸ்ட், விச் வால்கனோ எரப்டட் இன் இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் வந்து ஒரு வால்கனோ எரப்ட் ஆயிருச்சு, வெடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அந்த வால்கனோ பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செமிரு மவுண்ட். ஸோ செமிரு மவுண்ட்ல தான் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? ஒரு வால்கனோ வந்துட்டு எரப்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு அந்த செமிரு மவுண்ட் மலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரியல் டைம் கோல்டு ஏடிஎம் ஹஸ் பின் செட்டப் இன் விச் சிட்டி. ஸோ நம்ம ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கும், அதில் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா கோல்டு காயின் வந்துட்டு தருவாங்க. இந்த மாதிரி ஏடிஎம் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹைதராபாத்தில் வந்துட்டு இந்த ஏடிஎம் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வென் இஸ் நேஷனல் நேவி டே செலிப்ரேட்டட் இன் இந்தியா. சரிங்களா? ஸோ நம்ம இந்தியாவோட நேவி டே வந்துட்டு என்னைக்குன்னு பார்த்தோன்னா 4th December. அதே மாதிரி ஆர்மி டே வந்துட்டு எப்போ? 15th ஜான்வரி தான் வந்துட்டு ஆர்மி டே. நேவி டே வந்துட்டு 4th December. நெக்ஸ்ட், விச் டபுள் பேர் ஹஸ் வான் தி மிக்சட் டீம் பிஸ்டல். ஸோ இந்த பிஸ்டல்லே வந்துட்டு மிக்சட் டீம்னா 2 பேர் சேர்ந்து டீம் அப் பண்ணி விளையாடுற மாதிரி. ஸோ அந்த டீம் வந்துட்டு யார் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா நேஷனல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில்
மனு பக்கேர் அண்ட் சர்பஜோத் சிங். சரிங்களா? ஸோ மனு பக்கேர் அண்ட் சர்பஜோத் சிங் தான் வந்துட்டு இவங்க 2 பேர் தான் வந்துட்டு மிக்ஸ்ட் டபுள்ஸ்ல வந்துட்டு டீம்ல வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க நேஷனல் ஷூட்டிங்ல. நெக்ஸ்ட் the first G20 Sherpa meeting under the chairmanship of India has been organized in which city? So first meeting வந்துட்டு நம்ம இந்தியாவில் G20 வந்துட்டு எங்க நடந்துச்சு? உதய்பூர், ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல தான் வந்துட்டு உதய்பூர்ல தான் ஃபர்ஸ்ட் G20 மீட்டிங் ஷெர்பா மீட்டிங் வந்துட்டு நடந்தது. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் ஏவியேஷன் சேஃப்டி ரேங்கிங்? நம்ம குளோபல் லெவல்ல வந்துட்டு ஏவியேஷன் சேஃப்டிஸ்ல வந்துட்டு நம்ம எத்தனாவது ரேங்க்ல இருக்கோம்? 48th ரேங்க்ல வந்துட்டு நம்ம இருக்கோம். சரிங்களா? குளோபல் ஏவியேஷன்ல 48th. நெக்ஸ்ட் when is வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்துட்டு செலிப்ரேட்டட்? 1st December தான் வந்துட்டு வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன் விச் ஸ்டேட் வாஸ் தி ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்துட்டு செலிப்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க? நாகாலாந்து. ஸோ இதுதான் வந்துட்டு ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். சரிங்களா? ஸோ இது பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு ரவுண்டா டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ நாகாலாந்து ஹார்ன்பில். நெக்ஸ்ட் விச் யூனியன் மினிஸ்ட்ரி ஹாஸ் லான்ச் தி நை நை சேட்டனா அபியான்? ஸோ நை சேட்டனா அபியான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரியில் இருந்துட்டு லான்ச் பண்ணாங்க. சரிங்களா? இது வந்துட்டு இந்த கேம்பெயின் வந்துட்டு யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். சரிங்களா? நை சேத்தன் அபியான் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இன் விச் கண்ட்ரி சயின்டிஸ்ட் ஹவ் ரிவைவ்டு 48,500 இயர் ஓல்டு ஜாம்பி வைரஸ்? ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஜாம்பி வைரஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஐஸ்ல இருந்து. ஸோ அது எந்த கண்ட்ரில இருந்து கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யால இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரஷ்யால ஒரு ஐஸ் கட்டிக்குள்ள வந்துட்டு இந்த வைரஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஜாம்பி வைரஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹூ இஸ் செட் டு பிகம் தி ஃபர்ஸ்ட் உமன் ரெஃப்ரி இன் மென்ஸ் வேர்ல்டு கப்? ஸோ மென்ஸ் வேர்ல்டு கப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் ரெஃப்ரியா வந்துட்டு ஃபுட்பால்ல வந்துட்டு யாரா வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க? ஸ்டெஃபனி ஃப்ரபார்ட். சரிங்களா? ஸ்டெஃபனி ஃப்ரபார்ட் தான் வந்துட்டு யாரு ஃபர்ஸ்ட் உமன் ரெஃப்ரி இன் வேர்ல்டு கப், மென்ஸ் வேர்ல்டு கப், FIFA வேர்ல்டு கப். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் நேம்ட் as தி அம்பாசிடர் ஆஃப் நிக்ஷயா மித்ரா அண்ட் இனிஷியேட்டிவ் அண்டர் தி பிரைம் மினிஸ்டர் டிபி ஃப்ரீ இந்தியன் கேம்பெயின்? ஸோ நிக்ஷயா மித்ரா அண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேம்பெயின் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம்பெயின் வந்துட்டு யாரை வந்துட்டு நேம் பண்ணியிருக்காங்க அம்பாசிடரா வந்துட்டு நம்ம செக் பண்ணோம்னா தீபிகா மாலிக். ஸோ தீபிகா மாலிக் இவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேம்பெயினுக்கு வந்துட்டு அம்பாசிடரா வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் ஏர்லைன் வில் பி மர்ஜ்ட் வித் டாடா ஓன்ட் ஏர் இந்தியா பை மார்ச் 2024? ஸோ ரீசெண்டாக வந்துட்டு 2 ஏர்லைன்ஸ் வந்துட்டு மெர்ஜ் பண்ண போகிறாங்க. யார் யார்? விஸ்தாராவும் நம்ம ஏர் இந்தியாவும் ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, மர்ஜ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இந்த விஸ்தாரா வந்துட்டு எந்த கம்பெனி? சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கம்பெனி. சரிங்களா? இதுவும் டாடா ஏர் இந்தியா, டாட்டாவோட ஏர் இந்தியா வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, மர்ஜ் ஆகிட போகிறாங்க 2 பேரும். நெக்ஸ்ட் விச் கம்பெனி ஹஸ் டெவலப்டு தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நேசல் கோவிட் வேக்சின்? நேசல் கோவிட் வேக்சின்னா வந்துட்டு நம்ம நோஸ்லேயே வந்துட்டு அந்த வேக்சின் போடுற மாதிரி, ட்ராப்ஸில் போடுற மாதிரி. இந்த வேக்சின் வந்துட்டு எந்த கம்பெனி வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க? பாரத் பயோடெக், நம்ம இந்தியாவில் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட் இஸ் த தீம் ஆஃப் தி 7th குளோபல் டெக்னாலஜி சுமிட்? நம்ம டெக்னாலஜி சுமிட்டோட 7th குளோபல் தீம் வந்துட்டு என்னது? ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா? ஜியோ பாலிட்டிக் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்துட்டு என்னது தீம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் which has become the first Indian state to get Jio 5G service? Jio 5G service வந்துட்டு ரீசெண்டாக எந்த ஸ்டேட்ல வந்துட்டு லான்ச் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் குஜராத். இல்லை குஜராத்லாம் வந்துட்டு Jio 5G சர்வீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் the president of which country has been invited by the government of India as a chief guest? நம்ம ரிப்பப்ளிக் டேக்கு வந்துட்டு சீஃப் கெஸ்டா வந்துட்டு நம்ம யாரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம்? எஜிப்டோட பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ எஜிப்டோட பிரசிடென்ட். நெக்ஸ்ட் இன் விச் சிட்டி வில் ஏரோ இந்தியா ஷோனா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸிபிஷனுக்கு வைப்பாங்க. ரீசெண்டாக அந்த ஏரோ இந்தியா ஷோ வந்துட்டு எங்கே நடந்துச்சு? பெங்களூர்ல தான் வந்துட்டு நடந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். விச் ஸ்டேட் வில் கெட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபெசிலிட்டி? ஸோ ரீசெண்டாக வந்துட்டு இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபெசிலிட்டி வந்துட்டு ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஃபெசிலிட்டி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ பை ஸ்கை ரூட்ஸ் ஏரோஸ்பேஸ். ஸோ இந்த கம்பெனி தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அந்த ஃபெசிலிட்டி வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது. சரிங்களா? ஸ்கை ரூட்டோட இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குது? தெலுங்கானா. நெக்ஸ்ட் விச் இந்தியன் ஜுவாலஜிஸ்ட் ஹாஸ் ரீசென்ட்லி ரிசீவ்டு UNEP சாம்பியன்ஷிப் ஆஃப் எர்த் அவார்ட்? ஸோ சாம்பியன்ஷிப் ஆஃப் யுனைடெட் நேஷன் இது வந்துட்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் எர்த் அவார்டு வந்துட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ பூர்ணிமா தேவி வர்மா. சரிங்களா? இவங்களுக்கு தான் வந்துட்டு என்னது சாம்பியன் ஆஃப் எர்த் அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க UNEP. ஓகேங்களா? இந்தியன் ஜுவாலஜிஸ்ட் பூர்ணிமா தேவி வர்மா. நெக்ஸ்ட்
ரீசென்ட்லி விச் வேர்ட் ஹஸ் பீன் சூசன் அஸ் தி இப்போ வந்துட்டு கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி இருக்குல்ல. ஸோ அதில வந்துட்டு வேர்ட் ஆஃப் தி இயர் வந்துட்டு எந்த வேர்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க? ஹோமர். சரிங்களா? ஸோ ஹோமர் தான் வந்துட்டு என்னது வேர்ட் ஆஃப் தி இயர் இன் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி. ஸோ கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் வந்துட்டு வேர்ட் ஆஃப் தி இயர் வந்துட்டு ஹோமரை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் ஸ்டார் ஃபுட்பாலர் ஹஸ் லெஃப்ட் மான்செஸ்டர் யுனைடெட்? ரீசெண்டாக வந்துட்டு ரொனால்டோ வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட்ல இருந்தாங்களா? அவங்க வந்துட்டு இப்போ என்ன போயிட்டாங்க? அல் நசீர், அதாவது அல் நசீர் துபாய் கண்ட்ரி இருக்கு, யுஏஇ அந்த கண்ட்ரியோட ஃபுட்பால் கிளப்புக்கு போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் பீன் ஹானர்ட் வித் தி பிரஸ்டீஜியஸ் டாக்டர் கலாம் சேவா அவார்ட்? ஸோ டாக்டர் கலாம் சேவா அப்துல் கலாம் இருக்குல்ல, ஸோ அந்த அவார்டு அவர் நேம்ல இந்த அவார்டு தருவாங்க. இந்த டாக்டர் கலாம் சேவா அவார்டு வந்துட்டு ரீசெண்டாக யார் வாங்கினாங்க? ரவிக்குமார் சாகர். ஸோ ரவிக்குமார் சாகர் தான் வந்துட்டு வாங்கினாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ்? சரிங்களா? நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ்ல வந்துட்டு நம்ம இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க் இருக்கும்? 61st ரேங்க் நம்ம. சரியா? நெட்வொர்க் ரெடினஸ்ல நம்ம எத்தனாவது? 61st ரேங்க். நெக்ஸ்ட் விச் கண்ட்ரிஸ் பார்லிமெண்ட் ஹஸ் பாஸ்ட் ஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் இந்தியா? ஸோ எந்த இது இல்லாமல் ஃப்ரீயாக வந்துட்டு நிறைய ட்ரேட்ஸ் வந்துட்டு நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி கூட நம்ம அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம். யார் எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா கண்ட்ரி கூட. சரிங்களா? ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யார் கூட? ஆஸ்திரேலியா கூட. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இன் விச் ஸ்டேட் வாஸ் தி இன்டகிரேட்டட் ஃபயர் பவர் எக்ஸசைஸ் சத்ருன்ஷா ஆர்கனைஸ்ட் பை தி இந்தியன் ஆர்மி? ஸோ இந்தியன் ஆர்மி வந்து ரீசெண்டாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணாங்க சத்ருன்ஷான்ட்டு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு எந்த இடத்துல பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன் விச் கண்ட்ரி வாஸ் தி சரங் இந்தியா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்? ஸோ சாரங் இந்தியா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு எங்கே நடந்துச்சு? சவுத் கொரியாவில். ஓகேங்களா? இப்போ சவுத் கொரியாவில் வந்துட்டு சாரங் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ன்ட்டு ஒன்று வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீசென்ட்லி வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்? இந்த கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்துட்டு நம்ம எத்தனாவது பொசிஷன் இருக்கோம்? 8வது பொசிஷன்ல வந்துட்டு நம்ம இருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹவு மெனி பிளேயர்ஸ் ஹேவ் பீன் ஹானர்ட் வித் தி அர்ஜுனா அவார்ட்? ரீசெண்டாக வந்துட்டு அர்ஜுனா அவார்டு வந்துட்டு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? 25 பேருக்கு வந்துட்டு அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அர்ஜுனா அவார்டு. சரிங்களா? ஸோ அந்த தனுஷ் அதை ஞாபகம் வச்சுங்க. அந்த அர்ஜுனா அவார்டு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? 25 பேருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் த தீம் ஆஃப் தி 25th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ்? ஸோ நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸோட தீம் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. தீம் பார்த்தீங்கன்னா பிரிங்கிங் சிட்டிசன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கவர்மெண்ட் க்ளோசர். இதுதான் வந்துட்டு என்னது? தீம் ஆஃப் 25th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ ஹஸ் பீன் ஹானர்ட் வித் தி ஜேசிபி பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜேசிபி பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க? கலீத் ஜாவேத். சரிங்களா? ஸோ கலீத் ஜாவேத்துக்கு தான் வந்துட்டு என்னது ஜேசிபி பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வந்துட்டு 2022 வந்து கிடைச்சிருக்கு. கலீத் ஜாவேத். நெக்ஸ்ட் வென் இஸ் வேர்ல்டு டயபிட்டிஸ் டே? ஸோ வேர்ல்டு டயபிட்டிஸ் டே வந்துட்டு நம்ம என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்? 14th நவம்பர். சரிங்களா? ஸோ 14th நவம்பர் தான் வந்துட்டு என்னது வேர்ல்டு டயபிட்டிஸ் டேவாக வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் விச் கிரிக்கெட் டீம் ஹஸ் ரீசென்ட்லி வான் தி ஐசிசி மென் T20 வேர்ல்ட் கப்? ஐசிசி மென் T20 வேர்ல்ட் கப் வந்துட்டு யார் வின் பண்ணியிருக்காங்க? ஆப்ஷன் டி இங்கிலாந்து. இங்கிலாந்து தான் வந்துட்டு என்னது ஐசிசி மென் T20 வேர்ல்ட் கப் வின்னர். நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் பீன் ஹானர்ட் வித் தி பிரஸ்டீஜியஸ் சுமித்ரா சரத் ராம் அவார்டு? ஸோ சுமித்ரா சரத் ராம் அவார்டு வந்துட்டு ரீசெண்டாக யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா உமா சர்மா. சரிங்களா? உமா சர்மா இவங்க தான். சரிங்களா? இவங்களுக்கு தான் வந்துட்டு என்னது சுமித்ரா சரத் ராம் அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சுமித்ரா சரத் ராம் அவார்டு யாருக்கு? உமா சர்மா. நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் ப்ரிப்பேர்ட் தி ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் மேப் ஃபார் அட்லாண்டிக் ஓஷன்? நம்ம அட்லாண்டிக் ஓஷன் இருக்குல்ல, இந்த அட்லாண்டிக் ஓஷனோட ஃபர்ஸ்ட் ஓஷன் ஃப்ளோர், அந்த நம்ம ஓஷன்ல இருக்கிற கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த மேப் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்க பேர் என்ன? மேரி தார்ப். சரிங்களா? ஸோ மேரி தார்ப் தான் வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் டு மேப் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ அட்லாண்டிக் ஓஷனை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மேப்பாக வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்க யார்? மேரி தார்ப். நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் நேம்ட் அஸ் தி இந்தியன் ஃபிலிம் பர்சனாலிட்டி ஆஃப் தி இயர்? நம்ம இந்தியன் ஃபிலிம் பர்சனாலிட்டி ஆஃப் தி இயர் வந்துட்டு யாரை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க IFFF ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி. ஸோ இவர் தான் வந்துட்டு என்னது இந்தியன் ஃபிலிம் பர்சனாலிட்டி ஆஃப் தி இயராக வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஹூ ஹாஸ் ரீசென்ட்லி பீன் ஹானர்ட் வித் தி காந்தி மண்டேலா அவார்ட்? ஸோ காந்தி மண்டேலா அவார்டு வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க? தலை லாமாக்கு தான் வந்துட்டு காந்தி மண்டேலா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விச் டூ ரைட்டர்ஸ் ஹேவ் ரிசீவ்டு தி 31st and 32nd பிஹாரி புரஸ்கார்? ஸோ பிஹாரி புரஸ்கார் அவார்டு வந்துட்டு ரீசெண்டாக 2 பேர் கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்துருக்காங்க? மது கன்காரியா அண்ட் மாதவ் ஹட்டா. சரிங்களா? ஸோ மது கன்காரியா அண்ட் மாதவ் ஹட்டாக்கு தான் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 31st and 32nd பிஹாரி புரஸ்கார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. மது கன்காரியா அண்ட் மாதவ் ஹட்டா.
ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃப்ரம் விச் கண்ட்ரி இந்தியா ஹஸ் அக்வைர்ட் தி சேர்மன்ஷிப் ஆஃப் குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ குளோபல் லெவல்ல வந்துட்டு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். முன்னாடி வந்துட்டு இது யார் கையில இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் கிட்ட இருந்து. ஆனா இப்போ நம்ம யார் வாங்கிட்டோம்? யார் சேர்மன் ஆயிட்டோம்? நம்ம இந்தியா வந்துட்டு சேர்மன் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ முன்னாடி வந்துட்டு பிரான்ஸ் இருந்தது. இப்போ வந்துட்டு யார் ஆயிட்டோம்? இந்தியா தான் வந்துட்டு சேர்மன் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் வான் தி 2022 ஏடிபி ஃபைனல் சிங்கிள் டைட்டில். ஸோ ஏடிபி ஃபைனல் சிங்கிள் டைட்டில் வந்துட்டு யார் வாங்கினாங்க? நோவா ஜோகோவிக். ஸோ நோவா ஜோகோவிக் தான் வந்துட்டு என்ன வாங்கினாங்க? ஏடிபி ஃபைனல் சிங்கிள் டைட்டில். ஸோ ஏடிபியோட டைட்டில் வின்னர் வந்துட்டு யாரு? நோவா ஜோகோவிக். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் குரூப் ஹேஸ் அக்ரீட் டு செட் அப் ஸ்பெஷல் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ரீசெண்டாக வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு ஸ்பெஷல் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுன்ற ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த குரூப்னு பார்த்தோம்னா காப் 27. காப் 27ன்ற குரூப் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்பெஷல் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுன்ட்டு ஒரு குரூப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் உமன் ஸ்கை டிரைவர் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி. ஸோ ஸ்கை டிரைவர், அதாவது ஸ்கைல இருந்து குதிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் வந்துட்டு யாரா வந்துட்டு ஸ்கை டிரைவரா இருக்காங்க? லான்ஸ் நாயக் மஞ்சு. சரிங்களா? ஸோ லான்ஸ் நாயக் மஞ்சு தான் வந்துட்டு என்னது? யாரு? உமன் ஸ்கை டிரைவர் ஆஃப் இந்தியன் ஆர்மி, ஃபர்ஸ்ட் உமன். நெக்ஸ்ட் which cricketer team has recently won the title of Syed Mustaq Ali Trophy? ஸோ சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு யார் வாங்கினாங்க? மும்பை. மும்பை ஸ்டேட் தான் வந்துட்டு சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி வந்துட்டு வாங்கினாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வென் இஸ் த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே வந்துட்டு நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்? 17th நவம்பர். சரிங்களா? ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே 17th நவம்பர் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஹூ ஹஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி எலெக்டட் டு தி அத்லெட்டிக்ஸ் கமிஷன் ஆஃப் ஐடிடிஎஃப், இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெம்பரா வந்துட்டு இந்தியனை வந்துட்டு செலக்ட் பண்றாங்க. யாரு அவங்க நேம் பேர் பார்த்தீங்கன்னா சரத் கமல். ஸோ சரத் கமல் தான் வந்துட்டு என்னது? அத்லெட்டிக்ஸ் கமிஷனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியனா வந்துட்டு செலக்ட் ஆயிருக்காங்க. சரத் கமல். நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஹஸ் பிகம் தி ஓவரால் டீம் சாம்பியன்ஷிப் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ நார்த் ஈஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ், இந்த ஈஸ்ட்ல ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ஒலிம்பிக் மாதிரி ஸ்போர்ட்ஸ் நடக்கும், ஈவெண்ட். அதில் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு யார் டாப்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா மணிப்பூர் தான் வந்துட்டு டாப் பொசிஷன்ல வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கெமங் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் ஹஸ் பீன் இன்னாகிரேட்டட் இன் விச் ஸ்டேட். ஸோ கெமங் ஹைட்ரோ பவர் வந்துட்டு இதுதான். சரிங்களா? ஸோ ரீசெண்டாக வந்து இது இன்னாகிரேட் பண்ணாங்க. எந்த ஸ்டேட்னு பார்த்தோன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ கெமங் ஹைட்ரோ பவர், அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிளேயர் டு வின் மெடல் இன் தி ஏஷியன் கப் டேபிள் டென்னிஸ். ஸோ ஏஷியன் கப் டேபிள் டென்னிஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்துட்டு யார் மெடல் வாங்கியிருக்காங்க? மணிகா பத்ரா. சரிங்களா? ஸோ மணிகா பத்ரா தான் வந்துட்டு யார்? ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் ஏ மெடல் இன் ஏஷியன் கப் டேபிள் டென்னிஸ்ல. நெக்ஸ்ட் which country has given exemption to Indian citizen to submit police clearance certificate for obtaining visa. ஸோ இப்போ நீங்கள் வேற கண்ட்ரிக்கு விசா அப்ளை பண்ணீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு கண்ட்ரி மட்டும் எனக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டாங்க? போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்கள் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் விசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சவுதி அரேபியா. நெக்ஸ்ட் இந்தியா ஹோஸ்டட் லீட் ஐடி சம்மிட் வித் விச் கண்ட்ரி ஆன் தி சைட்லைன் ஆஃப் கோப் 27 இன் இஜிப்ட். ஸோ லீட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மிட் வந்துட்டு ரீசெண்டாக நம்ம இந்தியா வந்துட்டு யார் கூட வந்துட்டு லான்ச் பண்ணாங்க? சேர்ந்து ஸ்வீடன் கூட சேர்ந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன் விச் சிட்டி த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் குளோபல் மீடியா காங்கிரஸ் இஸ் பீயிங் ஆர்கனைஸ்டு. ஸோ குளோபல் லெவலில் வந்துட்டு மீடியா இருக்கும்ல, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காங்கிரஸ் மீட்டிங் மாதிரி வச்சாங்க, கான்ஃபரன்ஸ் மாதிரி. அது வந்துட்டு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா துபாய், அபுதாபியில். சரிங்களா? ஸோ அபுதாபியில் தான் வந்துட்டு இந்த குளோபல் மீடியா காங்கிரஸ் மீட்டிங் வந்துட்டு நடந்துச்சு. நெக்ஸ்ட் மூன் ராக்கெட் ஆர்டெமிஸ் 1 ஹஸ் பீன் லான்ச் பை விச் கண்ட்ரி. ஆர்டெமிஸ் 1 வந்துட்டு எந்த கண்ட்ரியோட மூன் மிஷன்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த ஆர்டெமிஸ் 1ல தான் என்ன பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம ஹியூமன்ஸை வந்துட்டு மூன்ல வந்துட்டு லேண்ட் பண்ண போறாங்க. இந்த மிஷன்ல தான் ஆர்டெமிஸ் 1 பை யுஎஸ்ஏ. நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் நீத்தி ஆயோக். நீத்தி ஆயோகோட ஃபுல் டைம் மெம்பர் வந்துட்டு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? அரவிந்த் விர்மானி. சரிங்களா? ஸோ அரவிந்த் விர்மானி தான் வந்துட்டு என்னது? ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் நீத்தி ஆயோக். நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஹாஸ் இம்ப்ளிமெண்டட் தி பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ். ஸோ பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல் ஏரியாஸ் ஆக்ட் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டு? மத்திய பிரதேஷ். சரிங்களா? ஸோ பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு எங்கே பண்ணியிருக்காங்க? மத்திய பிரதேஷ்ல வந்துட்டு அந்த ஆக்டை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி ஃப்ரெண்ட்ஷிப் அம்பாசிடர் ஆஃப் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் அம்பாசிடர்ன்ட்டு இது வந்துட்டு
அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீரஜ் சோப்ரா ஜாவலின் த்ரோ இருக்கார்ல, இவர் தான் வந்துட்டு என்ன பண்ணி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அம்பாசிடரா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நீரஜ் சோப்ரா. நெக்ஸ்ட் வென் இஸ் த ஃபவுண்டேஷன் டே ஆஃப் ஜார்க்கண்ட்? ஜார்க்கண்டோட ஃபவுண்டேஷன் டே வந்துட்டு என்னைக்கு? 15th நவம்பர். சரிங்களா? ஸோ 15th நவம்பர் ஜார்க்கண்டோட ஃபவுண்டேஷன் டே. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு தி யுனைடெட் நேஷன்ஸ் எஸ்டிமேட் வாட் இஸ் த குளோபல் பாப்புலேஷன்? ஸோ நம்ம குளோபல் பாப்புலேஷன் வந்துட்டு எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க? 8 பில்லியன். சரிங்களா? நம்ம குளோபல் பாப்புலேஷனோட எவ்வளோ வந்திருக்கு? 8 பில்லியன் வந்திருக்கு பை நவம்பர் 2022 வரைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வாட் இஸ் வென் இஸ் த நேஷனல் பிரஸ் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர்? நம்ம பிரஸ் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு நேஷனல் டேவா வந்துட்டு ஒரு டே வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 16th நவம்பர் நேஷனல் பிரஸ் டே. நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பின் எலெக்டட் ஆஸ் தி சேர்மன் ஆஃப் தி அத்லெட்டிக்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்? ஸோ அத்லெட்டிக் கமிஷன் ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்துட்டு யாரை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க சேர்மனா? மேரிகோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹூ வில் பி கிவன் அஸ் தி மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்ட்? ரீசெண்டாக வந்து தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்துட்டு யாருக்கு வந்திருக்கு? ஆப்ஷன் டி சரத் கமல் அச்சதன்ட். சரிங்களா? அச்சானட். ஸோ சரத் கமலுக்கு தான் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரத் கமல்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஹூ வில் பி ஹானர்ட் வித் தி சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு? சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்துட்டு ரீசெண்டாக யாருக்கு கொடுத்துருக்காங்க? கார்லஸ் சுவார். ஸோ கார்லஸ் சுவார் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கார்லஸ். சரிங்களா? ஸோ கார்லஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க. கார்லஸ் சத்யஜித் ரே. நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் நேம்டு தி பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஸோ இன் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்? T20 வேர்ல்ட் கப்ல பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் வந்துட்டு யாரை வந்துட்டு சொல்றாங்க? சாம் கரன். சரிங்களா? ஸோ சாம் கரன் தான் வந்துட்டு ஐசிசி பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விச் குரூப் ஹேஸ் லான்ச் 1.4 பில்லியன் ஃபண்ட் டு டேக்கிள் தி நெக்ஸ்ட் குளோபல் பேண்டமிக்? ஸோ ரீசெண்டாக வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு கொரோனா வந்துச்சுல, இந்த மாதிரி நெக்ஸ்ட் எதனா வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபைனான்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ரெடியா இருக்கிறதுக்காக ஒரு ஃபண்ட் மாதிரி ரைஸ் பண்ணாங்க 1.4 பில்லியன். ஸோ அந்த குரூப் வந்துட்டு யாருன்னு பார்த்தோம்னா G20 குரூப். ஸோ ரீசெண்டாக G20 மீட்டிங் நடந்துச்சுல இந்தியாவில், ஸோ அதில் தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இது பற்றி எல்லாமே கூட பேசுனாங்க. சரிங்களா? ஸோ G20 குரூப் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? 1.4 பில்லியன் ஃபண்ட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் தி ராயல் ஆர்டர் ஆஃப் மெரிட்? ஸோ பிரிட்டன் வந்துட்டு ராயல் ஆர்டர் ஆஃப் மெரிட்ன்றது ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு அவார்டு மாதிரி தருவாங்க. அது அந்த அவார்டு வந்துட்டு ரீசெண்டாக யாருக்கு கொடுத்துருக்காங்க? வெங்கி ராமகிருஷ்ணன். வெங்கி ராமகிருஷ்ணனுக்கு தான் வந்துட்டு என்னது? ராயல் ஆர்டர் ஆஃப் மெரிட் ஆஃப் பிரிட்டன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பர் எதுக்காக? அவரோட சயின்ஸ் நாலேஜ், அவரோட இன்வென்ஷனு, அவரோட இதுக்கு எல்லாமே டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் டு சயின்ஸுக்காக. ஓகேங்களா? ஸோ வெங்கி ராமகிருஷ்ணன் ராயல் ஆர்டர் ஆஃப் மெரிட் பை பிரிட்டன். நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் காட் தி கான்ட்ராக்ட் டு பில்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்? இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் பில்ட் பண்றதுக்கு ரீசெண்டாக கான்ட்ராக்ட் வந்துட்டு யார் வின் பண்ணியிருக்காங்க? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க அந்த கான்ட்ராக்டை. நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி ஹாஸ் பீன் ரிமூவ் பை தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஃப்ரம் கரன்சி மானிட்டரிங் லிஸ்ட்? ஸோ ரீசெண்டாக வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு எல்லா கண்ட்ரியோட கரன்சியை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு ஒரு கண்ட்ரியை வந்துட்டு சரி நான் உங்களை மானிட்டர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான். ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? அந்த மானிட்டரிங் லிஸ்ட்ல இருந்து நம்மளை வந்துட்டு நேம் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி ஃபார் லைஃப் சயின்ஸ் டேட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி ஃபார் லைஃப் சயின்ஸ் டேட்டா வந்துட்டு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர்ல தான் வந்துட்டு இந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு வச்சிருக்காங்க. லைஃப் சயின்ஸ் டேட்டா எல்லாமே. சரிங்களா? நெக்ஸ்ட் இன் விச் சிட்டி ஹாஸ் தி ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்? ஸோ நம்ம சவுத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு எங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க? பெங்களூர்ல தான் வந்துட்டு இனாகிரேட் பண்ணி ஃபிளாக் ஆஃப் பண்ணாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் பார்ப்போம். விச் கண்ட்ரி லோஸ் தி உமன்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்? ஸோ உமன்ஸ்ல வந்துட்டு வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் நெக்ஸ்ட் இப்போ யார் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போறோம்? நம்ம இந்தியா தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் விச் ஷிப்யார்ட் கம்பெனி வில் பில்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் ஃபியூல் செல் கட்டுமரன் வெசில்? ஸோ ஒரு ஹைட்ரோஜன் ஃபியூல்ல வந்துட்டு ரன் ஆகுற மாதிரி ஒரு வெசில வந்துட்டு ஷிப் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி ஷிப்யார்ட். ஸோ இவங்க தான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க ஹைட்ரோஜன் ஃபியூல் வெசில்ல வந்துட்டு ரன் ஆகுற மாதிரி. நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் எலெக்டட் ஆஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்லோவேனியா? சரிங்களா? ஸ்லோவேனியாவில் கண்ட்ரிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்டா வந்துட்டு யாரை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க? நத்தாஷா பிரிக்ம்யூசர். சரிங்களா? ஸோ நத்தாஷா தான் வந்துட்டு யாரு? ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்லோவேனியா.
நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் அண்டர்-19 மென் T20 வேர்ல்ட் கப். அண்டர்-19 மென் T20 வேர்ல்ட் கப் வந்துட்டு யார் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போறா? ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் which state has celebrated Millet Day on November 10, 2022 to promote the cultivation and consumption of crops. ஸோ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் வந்துட்டு மில்லட் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா. ஒரிசா தான் வந்துட்டு என்னது மில்லட் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரீசென்ட்லி ஹூ ஹாஸ் பிகம் தி நியூ சேர்மன் ஆஃப் நேஷனல் மோனியூமெண்ட்ஸ் அத்தாரிட்டி ஃபார் நெக்ஸ்ட் 3 years. நம்ம நேஷனல் லெவலில் இந்த தாஜ்மஹால் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல மோனியூமெண்ட்ஸ் எல்லாம், இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறவங்க ஹெட்டு வந்துட்டு சேர்மனாக வந்துட்டு யாரை வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? கிஷோர் பசா. கிஷோர் பசாவை தான் வந்துட்டு என்னவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? சேர்மன் ஆஃப் நேஷனல் மோனியூமெண்ட் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் ரீசென்ட்லி ஹூ ஹாஸ் பிகம் தி நியூ சேர்மன் ஆஃப் லா கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ லா கமிஷனர் ஆஃப் இந்தியா வந்துட்டு நியூ சேர்மன் வந்துட்டு யாரு? ரித்துராஜ் அவஸ்தி. ஸோ ரித்துராஜ் அவஸ்தி தான் வந்துட்டு யாரு? நியூ சேர்மன் ஆஃப் லா கமிஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் விச் ஏரோஸ்பேஸ் கம்பெனி வில் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி டெவலப்டு ராக்கெட். ஸோ ராக்கெட் வந்துட்டு இவ்வளோ நாள் கவர்மெண்ட் தான் வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இனிமேல் என்ன பண்ண போறாங்க? பிரைவேட்ல வந்துட்டு டெவலப் பண்ண போறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி டு டெவலப் ராக்கெட்ஸ் வந்துட்டு யாருன்னு பார்த்தோம்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். சரிங்களா? ஸோ ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். நெக்ஸ்ட் இன் விச் ஸ்டேட் a bill has been passed to increase reservation for poor backward classes to 77%. ஸோ பேக்வர்ட் கிளாஸஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் எல்லா இடத்துலையும் வந்துட்டு கொடுக்குற மாதிரி 77% அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் தருவோம். அப்பாயின்மெண்ட்ஸு, ஜாப்ஸு, ஸ்கூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில். சரிங்களா? ஸோ பேக்வர்ட் கிளாஸ் பிசிக்கு வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் தராங்க? 77%. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில். நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் இண்டக்டட் இன் டு தி ஐசிசிசி ஆல் ஆஃப் ஃபேம் 2022. ஐசிசி ஆல் ஆஃப் ஃபேம் 2022 வந்துட்டு யாரை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க? சிவநாராயண் சந்திரபால். ஸோ சிவநாராயண் சந்திரபால் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஐசிசி ஆல் ஆஃப் ஃபேம் 2022. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஹாஸ் அப்ரூவ்ட் ஏ ப்ரொபோசல் டு இன்வால்வ் ரிட்டையர் ஆர்மி வெட்டரன்ஸ் ஃபார் ட்ரைனிங் ஸ்டேட் போலீஸ். நம்ம ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ண வந்துட்டு ரிட்டையர்டு ஆர்மி பீப்புளை வந்துட்டு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க? ஆர்மி பீப்புள் ரிட்டையர் ஆனவங்களை வந்துட்டு ஸ்டேட் போலீஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொபோசல் மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அருணா மில்லர் ஹாஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் அமெரிக்கன் டு ஹோல்ட் தி போஸ்ட் ஆஃப் லெஃப்டினன்ட் கவர்னர். அருணா மில்லர் வந்துட்டு கவர்னராக இருக்காங்க யூஎஸ்ல. சரிங்களா? ஸோ எந்த ஸ்டேட்டோட கவர்னர் பார்த்தீங்கன்னா மேரிலாண்ட். ஸோ மேரிலாண்டோட இவங்க தான் வந்துட்டு கவர்னர். அந்த ஸ்டேட்டோட கவர்னர் வந்துட்டு மேரிலாண்ட் அருணா மில்லர். சரிங்களா? நெக்ஸ்ட் விச் இஸ் த ஒன்லி இந்தியன் கம்பெனி டு ஃபீச்சர் இந்த டாப் 100 இந்த ஃபோர்ப்ஸ். ஸோ ஃபோர்ப்ஸ் லிஸ்ட் இருக்கும்ல, ஸோ டாப் கம்பெனிஸ் ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்லி இந்தியன் கம்பெனி டாப் 100ல வந்துட்டு எந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ்ரோ இஸ் பிளானிங் டு எக்ஸ்ப்ளோர் தி ஷேடோ சைட் ஆஃப் மூன் இன் கொலாபரேஷன் வித் விச் கண்ட்ரி. ஸோ நம்ம மூன் இருக்குல்ல, மூன் வந்துட்டு ஒரு பார்ட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட ஷேடோ பார்ட் வந்துட்டு பின்னாடி இருக்கும். அங்கே என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த பார்ட்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவும் வேற இன்னொரு கண்ட்ரியும் ஜப்பான் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு நம்ம மிஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஜப்பான் அண்ட் இந்தியா டு எக்ஸ்ப்ளோர் தி ஷேடோ பார்ட் ஆஃப் மூன். நெக்ஸ்ட் விச் வேர்ட் ஹஸ் பின் டிக்ளேர்ட் அஸ் தி வேர்ட் ஆஃப் தி இயர் 2020 பை கொலின்ஸ் டிக்ஷனரி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கொலின்ஸ் டிக்ஷனரி பார்ப்போம். இந்த கொலின்ஸ் டிக்ஷனரி வந்துட்டு வேர்ட் ஆஃப் த இயர் வந்துட்டு எந்த வேர்டுக்கு வந்துட்டு அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க, வேர்ட் ஆஃப் த இயரா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க? பிரிமா கிரைசிஸ். ஸோ பிரிமா கிரைசிஸ் தான் வந்துட்டு என்னது வேர்ட் ஆஃப் த இயரா வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தோட வேர்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி ஹஸ் ஆப்ரேட்டட் தி வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின். வேர்ல்ட்லேயே வந்துட்டு லாங்கஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் வந்துட்டு எங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு. நெக்ஸ்ட் இந்தியாஸ் edutech மேஜர் பைஜூஸ் ஹாஸ் அப்பாயிண்டட் whom as தி குளோபல் அம்பாசடர் ஃபார் எஜுகேஷன் ஃபார் ஆல். பைஜூஸ் வந்துட்டு ரீசெண்டாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? மெஸ்ஸியை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லியோனே மெஸ்ஸி. பைஜூஸ் வந்துட்டு லியோனே மெஸ்ஸி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட் இஸ் த தீம் ஆஃப் இந்தியாஸ் G20 பிரசிடென்டி. ஸோ நம்ம G20 நடந்துச்சுல, அதோட தீம் வந்துட்டு என்னது? ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர். ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர், இதுதான் வந்துட்டு என்னது தீம் ஆஃப் G20. நெக்ஸ்ட் த மதர் லாங்குவேஜ் சர்வே ஆஃப் இந்தியா ஹஸ் பின் ஆர்கனைஸ்டு பை விச் மினிஸ்ட்ரி. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம மதர் டங் பேசுகிறோம்ல, ஸோ இந்த யார் மதர் டங் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே மாதிரி எடுப்பாங்க. ஸோ இந்த சர்வே வந்துட்டு யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இவங்க தான் வந்துட்டு மினிஸ்ட்ரி மதர் லாங்குவேஜ் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்.
நெக்ஸ்ட் பை ஹூம் ஹேஸ் தி ஸ்டேட் ஆஃப் குளோபல் கிளைமேட் 2022 ரிப்போர்ட் ஹஸ் பின் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ குளோபல் கிளைமேட் ரிப்போர்ட் வந்துட்டு யார் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க? வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு என்னது குளோபல் கிளைமேட் ரிப்போர்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க எவ்ரி இயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஹூ ஹஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் G7 லீடர் டு விசிட் சைனா இன் 3 இயர்ஸ்? நம்ம 3 இயர்ஸ்ல சைனாவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் விசிட் பண்ணியிருக்காங்க? எந்த கண்ட்ரியோட G7 லீடர்? ஒலஃப் ஸ்கால்ஸ். சரிங்களா? ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லீடர் G7 லீடர் டு விசிட் சைனா இன் 3 இயர்ஸ். ஒலஃப் ஸ்கால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். For the first time in which paramilitary force 2 women officers have been promoted to the rank of இன்ஸ்பெக்டர் ஜெனரல். ஸோ ஃபர்ஸ்ட் 2 women officers இந்த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல தான் வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ல 2 உமன் ஆஃபீஸர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ரேங்க் ஆஃப் ஐஜியில் வந்துட்டு எத்தனை பேர் எங்க இருக்காங்க? சிஆர்பிஎஃப். நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி ஹஸ் லான்ச் தி லேப் மாடியூல் மெக்னெட்டியன் ஃபார் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ மெக்னெட்டியன்ற ஒரு லேப் மாடியூல் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இந்த லேப் மாடியூல் வந்துட்டு ஃபார் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இந்த லேப் மாடியூல் வந்துட்டு வந்துட்டு யாருக்கு எந்த கண்ட்ரி வந்துட்டு லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ லேப் மாடியூல்னா வந்துட்டு ஒரு மாடியூல். சரிங்களா? அதில் வந்துட்டு லேப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் டெஸ்டிங்காக லேப் மாதிரி. இது வந்துட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தேவைப்படும்ன்றதுக்காக லான்ச் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஹஸ் ரீசென்ட்லி அனௌன்ஸ்டு ஃப்ரீ ஃபார் வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸ்? ஸோ நம்ம எல்லா அக்கௌண்ட்டுமே வந்துட்டு வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ட்விட்டர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கிரைட்டீரியா டிக் மாதிரி தர மாதிரி. ஸோ அது வந்துட்டு யார் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் பீன் அவார்டட் தி கர்நாடகா ரத்னா அவார்டு? சரிங்களா? ஸோ கர்நாடகா ரத்னா அவார்டு வந்துட்டு யாருக்கு வந்துட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க? புனித் ராஜ்குமார். ஸோ ரீசெண்டாக இவர் இறந்துட்டாரு. ஸோ அவருக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? கர்நாடகா ரத்னா அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஹஸ் அனௌன்ஸ்டு சைல்டு ஃப்ரெண்ட்லி போலீஸ் ஸ்டேஷன்? ஸோ சைல்டு ஃப்ரெண்ட்லி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு ரீசெண்டாக எந்த ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? ஒரிஷா. இல்லை, ஸோ ஒரிஷா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? சைல்டு ஃப்ரெண்ட்லி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் பின் போஸ்ட்மஸ்லி அவார்டட் தி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன் வார் ஆனர்ட் பை பங்களாதேஷ்? ரீசெண்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு தராங்க. யாரு? பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் இந்த அவார்டு வந்துட்டு யாரு கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ எட்வர்ட் எம் கெனடி. ஸோ எட்வர்ட் எம் கெனடிக்கு தான் வந்துட்டு இந்த அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க பை பங்களாதேஷ். நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அக்வா பார்க். ஸோ இதுதான் வந்துட்டு அக்வா பார்க். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்க? ஆப்ஷன் பி அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் தான் வந்துட்டு இந்த அக்வா பார்க் வந்துட்டு லான்ச் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இன் விச் ஸ்டேட் த ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர்? நம்ம டேட்டா சென்டர் இருக்குல்ல, நம்ம இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே ஸ்டோர் பண்ற மாதிரி சர்வர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டர் வந்துட்டு செட்டப் பண்ண போறாங்க நார்த் இந்தியாவில். எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர் ஆஃப் நார்த் இந்தியா எங்க? உத்தரப்பிரதேஷ்ல. நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி கேப்டன் ஆஃப் இந்தியன் டீம்? T20யோட இந்தியன் டீம் கேப்டன் வந்துட்டு யாரு? நியூசிலாந்து சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா தான் வந்துட்டு யாரு? இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல வந்துட்டு T20 கேப்டன். நெக்ஸ்ட் விச் கம்பெனி ஹஸ் ரீசென்ட்லி ரிசீவ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஸ்டீல் சர்டிஃபிகேஷன்? ரெஸ்பான்சிபிள் ஸ்டீல் சர்டிஃபிகேஷன்ன்ற சர்டிஃபிகேட் வந்துட்டு ரீசெண்டாக யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலுக்கு தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிபி ராஜீவன். டிபி ராஜீவன் ஹூ பாஸ்ட் அவே ஆன் 2 நவம்பர் வாஸ் ஃபேமஸ் இன் விச் ஃபீல்ட்? இந்த டிபி ராஜீவன் வந்துட்டு எந்த ஃபீல்டில் வந்துட்டு இவர் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ரைட்டர். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ரைட்டர். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் எல்லாமே ரைட் பண்ணுவார். ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபேமஸ் ரைட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் இந்தியன் கிரிக்கெட்டர் ஹஸ் பிகம் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன்? ஸோ T20ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்துட்டு இப்போ ரீசெண்டாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்துட்டு என்னது நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் இன் தி வேர்ல்டு. நெக்ஸ்ட் வாட் இஸ் த தீம் ஆஃப் தி இந்தியன் வாட்டர் வீக்? ஸோ நம்ம இந்தியன் வாட்டர் வீக் வாட்டரை வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்காக வாட்டர் வீக் வந்துட்டு நம்ம ஒன்று கொண்டாடுவோம். சரிங்களா? ஸோ அந்த வாட்டர் வீக்கோட தீம் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தீம் வந்துட்டு என்ன? வாட்டர் செக்யூரிட்டி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஈக்வாலிட்டி. சரிங்களா? இந்த வாட்டி தீம் என்னது? வாட்டர் செக்யூரிட்டி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஈக்வாலிட்டி. இதுதான் வந்துட்டு தீம். நெக்ஸ்ட் நேஷனல் இன்டகிரேஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா ஆன் தி அக்கேஷன் ஆஃப் ஹூஸ் பர்த்டே? ஸோ நேஷனல் இன்டகிரேஷன் டே வந்துட்டு யார் பர்த்டேக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம்? இந்திரா காந்தியோட பர்த்டேக்கு தான் வந்துட்டு நேஷனல் இன்டகிரேஷன் டேவா வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் வான் தி FIFA Under-17 உமன்ஸ் வேர்ல்ட் கப்? ஸோ Under-17 உமன்ஸ் வேர்ல்ட் கப் FIFA வந்துட்டு யார் வின் பண்ணியிருக்காங்க? ஸ்பெயின் டீம். சரிங்களா? ஸோ ஸ்பெயின் டீம் தான் வந்துட்டு Under-17 FIFA வேர்ல்ட் கப் வந்துட்டு வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஃபைனான்ஷியலி லிட்ரஸி கேம்ப் ஹஸ் பீன் ஆர்கனைஸ்ட் இன் விச்
சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கேம்ப் வந்துட்டு எந்த சிட்டியில வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸ்ரீநகர்ல. ஸோ அதாவது ஒரு போர்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு இந்த பேங்கிங் ரிலேட்டட் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்துட்டு இந்த எப்படி சொல்றது? அவேர்னஸ் தர மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நீங்க இங்க போனீங்கன்னா வந்துட்டு இந்த போர்ட்லயே வந்துட்டு அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தருவாங்க. சரிங்களா? ஒரு கேம்ப் மாரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகர்ல. நெக்ஸ்ட் விச் இந்தியன் ஃபிலிம் வில் செட் அப் மங்கோலியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன்ஃபீல்ட் ரிஃபைனரி. ஸோ மங்கோலியா கண்ட்ரில வந்துட்டு ஒரு கிரீன்ஃபீல்ட் ரிஃபைனரி பிளான்ட் வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரப்போறாங்க. ஸோ எந்த கம்பெனி அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரப்போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். சரிங்களா? ஸோ மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் தான் வந்துட்டு செட்டப் பண்ண போறாங்க. கிரீன்ஃபீல்ட் ரிஃபைனரி. ஸோ இதுதான் வந்து ரிஃபைனரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் இந்தியன் பேர் ஹஸ் வான் தி பிரெஞ்ச் ஓப்பன் மென்ஸ் டபுள். ஸோ பிரெஞ்ச் ஓப்பன்ல மென்ஸ் டபுள் வந்துட்டு 2 பேரும் நம்ம இந்தியன் டீம்ல வந்துட்டு ஜெயிச்சாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வதிக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி அண்ட் சிராக் ஷெட்டி. சரிங்களா? ஸ்வதிக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி அண்ட் சிராக் ஷெட்டி இவங்க 2 பேர் தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? பிரெஞ்ச் ஓப்பன்ல மென்ஸ் டபுள்ல வந்துட்டு டைட்டில் வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு தி வேர்ல்ட் எனர்ஜி அவுட்லுக் ரிப்போர்ட் பை விச் இயர் வில் குளோபல் எமிஷன் பி அட் ஹையஸ்ட் லெவல். நம்ம பொல்யூஷன் இருக்குல்ல, அது வந்துட்டு ஹையஸ்டா வந்துட்டு இப்போ அடுத்த ஃபியூச்சர்ல வந்துட்டு எந்த இயர்ல வந்துட்டு ரொம்ப ஹையஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2025 இயர்ல வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா த ஆர்பிட்டல் ரயில் காரிடார் ஹஸ் பின் லான்ச்டு. ஸோ ஆர்பிட்டல் ரயில் காரிடார்னா நம்ம ஆர்பிட்னா என்னது? ரவுண்டா. ஸோ இந்த ரவுண்டா இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரயில்வே காரிடார் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ரயில்வே காரிடார்னா ரயில்வே ரூட். சரிங்களா? ஸோ இங்க தான் பாருங்க. இதுதான் ரயில்வே ரூட். ரெட் கலர்ல இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து இது ஆர்பிட் மாதிரி இருக்கா? சர்க்கிள் மாதிரி. ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க? இது பேரு ஆர்பிட்டல் ரயில் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு எந்த எந்த ஸ்டேட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? ஹரியானால வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹரியானால வந்துட்டு இந்த சர்க்கிள் மாதிரி ஒரு ட்ரெயின் ரூட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் ஏர்போர்ட் இன் இந்தியா ஹஸ் பின் டிக்ளேர்ட் ஆஸ் தி 10th பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் தி வேர்ல்டு. ஸோ வேர்ல்ட்லேயே வந்துட்டு ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டாக வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒன்று செலக்ட் ஆயிருக்காங்க 10th பொசிஷனுக்கு. ஸோ ஆனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி. நம்ம டெல்லி ஏர்போர்ட் தான் வந்துட்டு பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் தி வேர்ல்டு. 10th பொசிஷனில் இருக்கும் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா செலிப்ரேட்டட் இட்ஸ் ஃபவுண்டேஷன் டே ஆன் நவம்பர் 9 வந்துட்டு ஒரு ஸ்டேட் வந்துட்டு ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி வில் பிகம் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் பசிபிக் ரீஜன் டு ஹோஸ்ட் தி வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ். ஸோ வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் எங்கே வந்துட்டு ரீசெண்டாக நடந்துச்சு? ஃபிஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஹஸ் லான்ச் தி சம்ருதி டாக்ஸ் வேவியர் ஸ்கீம். இந்த சம்ருதி டாக்ஸ் வேவியர் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யூனியன் டெரிட்டரி வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. எந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா டெல்லி. சரிங்களா? ஸோ சம்ருதி டாக்ஸ் வேவியர் ஸ்கீம் எங்க டெல்லியில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் தி 2022 ஷக்காரோ பிரைஸ். ஸோ 2022 ஷக்காரோ பிரைஸ் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆஃப் உக்ரைன். உக்ரைன்ல வந்துட்டு வார் நடந்துச்சுல, அந்த வார்ல வந்துட்டு அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு வந்துட்டு இந்த அவார்டை வந்துட்டு டெடிகேட் பண்றாங்க. சக்ரோ பிரைஸ் 2022. ஓகேங்களா? பீப்புள் ஆஃப் உக்ரைனுக்கு. நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஹஸ் ரீசென்ட்லி பின் டிக்ளேர்ட் 100% ஹர்கல் ஜல் ஸ்டேட். 100% ஹர்கல் ஜல்னா எல்லார் வீட்லயுமே வந்துட்டு டேப் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல எல்லார் வீட்லயுமே 100% வந்துட்டு டேப் வாட்டர் வந்துட்டு எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. குஜராத் ஸ்டேட். சரிங்களா? ஸோ குஜராத் ஸ்டேட்ல 100% வந்துட்டு எங்களுக்கு டேப் வாட்டர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி ஹாஸ் ரீசென்ட்லி பாஸ் தி பிளெயின் லாங்குவேஜ் ஆக்ட். ஸோ பிளெயின் லாங்குவேஜ் ஆக்ட்னா என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு பப்ளிக் வந்துட்டு ஒழுங்காவே புரியாது. அது வந்துட்டு ஈஸியா புரியணும். ஈஸி லாங்குவேஜ், அதாவது அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்ல வந்துட்டு இருக்கணும். பிளெயின் லாங்குவேஜா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்துட்டு ஒரு கண்ட்ரி வந்துட்டு பாஸ் பண்ணுங்க. ஸோ எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. இனிமேல் நியூசிலாந்துல வந்துட்டு அந்த நம்ம கவர்மெண்ட்ல இருக்கிற பேப்பர்ஸ், ஸோ எல்லாமே அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பப்ளிக் வந்துட்டு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வந்துட்டு சேம் ஒரே லாங்குவேஜ்ல வந்துட்டு இனிமேல் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க நியூசிலாந்துல பிளெயின் லாங்குவேஜ் ஆக்ட் நியூசிலாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் as தி கேப்டன் ஆஃப் இந்தியன் ஹாக்கி டீம். நம்ம இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன் யாரு? ஹர்மன்பிரீத் சிங் தான் வந்துட்டு இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன். நெக்ஸ்ட் விச் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஹஸ் ரீசென்ட்லி பீன் டேக்கன் ஓவர் பை டெஸ்லா சீஃப் எலான் மஸ்க். எலான் மஸ்க் வந்து ரீசெண்டா வந்துட்டு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வாங்கிட்டாரு? ட்விட்டர் தான் வந்துட்டு வாங்கிட்டாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் as தி கவர்னர். வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா வந்துட்டு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? சிவி ஆனந்த் போஸ். சரிங்களா?
ஸோ இவர் தான் சிவி ஆனந்த் போஸ் தான் வந்துட்டு வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பிகம் தி பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் T20 வேர்ல்டு கப் ஃபார் தி பிளைண்ட். நம்ம கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கான வேர்ல்டு கப் நடக்கும் T20. ஸோ அதோட பிராண்ட் அம்பாசிடர் வந்துட்டு யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க? யுவராஜ் சிங். ஓகேங்களா, இவர் தான் வந்துட்டு பிளைண்டுக்கு வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடரா வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசென்ட்லி ஹூ ஆஃப் தி இந்தியன் ஆரிஜின் ஹஸ் பிகம் தி நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன். பிரிட்டனோட நியூ பிரைம் மினிஸ்டர் யாரு? ரிஷி சுனாக். ஏன்னா ரிஷி சுனாக் தான் வந்துட்டு நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன். இவர் வந்துட்டு நம்ம இந்தியன் ஆரிஜின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரீசென்ட்லி உல்ஃப் கிறிஸ்டன்சன் ஹாஸ் பிகம் தி நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த கண்ட்ரி? இவர் ஸ்வீடன் கண்ட்ரியை சேர்ந்தவர். சரிங்களா, உல்ஃப் கிறிஸ்டர்சன். சரிங்களா, ஸோ உல்ஃப் கிறிஸ்டர்சன் வந்துட்டு எந்த கண்ட்ரி? ஸ்வீடன் சேர்ந்தவங்க. ஓகேங்களா, ஹூ ஹாஸ் டாப்ட் இன் தி ரீசென்ட்லி ரிலீஸ்டு அரௌண்ட் இந்தியாஸ் லிஸ்ட் ஆஃப் டோனர்ஸ். சொல்லி லிஸ்ட் ஆஃப் டோனர்ஸ், அதாவது வந்துட்டு நிறைய வந்துட்டு ஹெல்ப் பண்றவங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஹெல்பிங் டெண்டன்சில வந்துட்டு யார் வந்துட்டு நம்ம இந்தியன் ஒரு பர்சன் வந்துட்டு டாப்ல வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் அடர். இவரு தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? டாப்பா வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாஸ் லிஸ்ட் ஆஃப் டோனர்ஸ் லிஸ்ட்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி ஹஸ் பின் ரீசென்ட்லி ஆடட் டு தி லிஸ்ட் ஆஃப் ஹை ரிஸ்க் கண்ட்ரிஸ் பை FAFT. ஸோ FAFT வந்துட்டு ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு ஆர்கனைசேஷன். அதுல வந்துட்டு இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரியை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மியான்மரை தான் சொல்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ரெஸ்லர் டு வின் கோல்டு மெடல் இன் அண்டர் 2023 வேர்ல்டு கப் ரெஸ்லிங் சாம்பியன். அண்டர் 23 ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல யார் வந்துட்டு கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க? அமன் ஷராவத். சரிங்களா, அமன் ஷராவத் தான் வந்துட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இதுல அண்டர் 23 கப்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி ஹஸ் பீன் இண்டக்டட் இன் தி டாப் 12 செஸ் பிளேயிங் நேஷன்ஸ் ஃபார் தி மென் 2022 வேர்ல்ட் டீம் செஸ் சாம்பியன்ஷிப். நம்ம இந்தியா வந்துட்டு டாப் 12ல வந்துட்டு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்தியா தான். ஸோ இந்தியா வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? டாப் 12 கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்ட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு செஸ் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்துட்டு டாப் 12க்குள்ள நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஹவு மெனி சேட்டலைட்ஸ் ஹேவ் பீன் புட் இன்டு ஆர்பிட் பை இஸ்ரோ ஹெவியஸ்ட் ராக்கெட் LVM-32. இதுதான் வந்துட்டு LVM-32 ராக்கெட். சரிங்களா, இந்த ராக்கெட்ல வந்துட்டு நிறைய சேட்டலைட்ஸ் வந்துட்டு வச்சுட்டு ஒன்னா வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ்னு கேட்குறாங்க. எவ்வளோ? 31 சேட்டலைட்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே சேட்டலைட்ஸ் தான். இது எல்லாமே வந்துட்டு 31 சேட்டலைட்ஸ் வந்துட்டு ஒரே டைம்ல வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க ஆர்பிட்ல. நெக்ஸ்ட் ரீசென்ட்லி ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி நியூ ரெவென்யூ செக்ரட்டரி ஆஃப் இந்தியா இன் பிளேஸ் ஆஃப் தருண் பஜாஜ். ஸோ நம்ம நியூ ரெவென்யூ செக்ரட்டரி வந்துட்டு முன்னாடி யார் இருந்தா? தருண் பஜாஜ் வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு தருண் பஜாஜை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவர் பேர் என்ன? சஞ்சய் மல்ஹோத்ரா. அப்புறம் நம்மளோட ரெவென்யூ செக்ரட்டரி வந்துட்டு யாரு? சஞ்சய் மல்ஹோத்ரா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ சஞ்சய் மல்ஹோத்ரா தான் வந்துட்டு நம்ம நியூ ரெவென்யூ செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. ரீசென்ட்லி ஹூ ஹாஸ் பீன் எலெக்டட் as தி நியூ பிரசிடென்ட் ஆஃப் BCCI. ஸோ BCCIயோட நியூ பிரசிடென்ட் இப்போ வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு யாரு? ரோஜர் பின்னி. சரிங்களா, ரோஜர் பின்னி தான் வந்துட்டு நியூ BCCIயோட பிரசிடென்ட். நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் DY சந்திரசூட் ஹாஸ் பிகம் தி நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஓகேவா, ஜஸ்டிஸ் சந்திரசூட் தான் வந்துட்டு நம்ம இந்தியாவோட நியூ சீஃப் ஜஸ்டிஸ். இவர் வந்து எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனாவது? 50th, அதாவது 50வது சீஃப் ஜஸ்டிஸ் தான் இவர். சரிங்களா, DY சந்திரசூட் வந்துட்டு 50th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as தி நியூ US அம்பாசிடர் டு இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு நியூ US அம்பாசிடரா வந்துட்டு யாரை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? எலிசபெத் ஜோன்ஸ். சரிங்களா, ஸோ எலிசபெத் ஜோன்ஸ் தான் வந்துட்டு நியூ US அம்பாசிடர் டு இந்தியா. நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு US அம்பாசிடரா வந்துட்டு எலிசபெத் ஜோன்ஸ் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஹஸ் செக்யூர்டு தி ஃபர்ஸ்ட் பொசிஷன் இன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அவார்டு வந்துட்டு ரீசெண்டாக கொடுத்தாங்க. எந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நிறையா வந்துட்டு அந்த யோஜனா வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறையா வந்துட்டு பப்ளிக் வந்துட்டு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரீசென்ட்லி விச் மேல் ஃபுட்பாலர் ஹாஸ் ரிசீவ்டு தி பேலன் டிஆர் அவார்டு வந்துட்டு ஃபார் இயர் 2022. ஸோ பேலன் டிஆர் அவார்டு வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கரீம் பென்சமா. சரிங்களா, ஸோ கரீம் பென்சமாக்கு தான் வந்துட்டு இந்த பேலன் டி அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இன் விச் இயர் இஸ் இஸ்ரோ பிளானிங் டு லான்ச் சந்திரயான். ஸோ சந்திரயான் 3 நம்ம இந்தியாவோட மூன் மிஷன். சரிங்களா, இந்த மூன் மிஷன் வந்துட்டு எந்த இயர்ல வந்து லான்ச் பண்ண போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க? 2023ல வந்துட்டு லான்ச் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன் விச் ஸ்டேட் வில் த 5th கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். ஸோ 5th கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல நடந்துச்சு இந்த வாட்டி? மத்திய பிரதேஷ்ல தான் வந்துட்டு நடந்துச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ், இந்த செட் எல்லாமே முடிச்சிட்டோம். நீ வந்துட்டு
ஃபைனல் செட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மறக்காம இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 செட்டு முடிச்சுட்டோம். ஸோ அதுவும் நீங்க வந்துட்டு கோ த்ரூ பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க் யூ. இனி வந்துட்டு புது வீடியோல வந்துட்டு நான் உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ. பாய்.